Hi friends, welcome back to Sada's vlog. நாங்க ஊருக்கு போயிருந்த டைம்ல எல்லாருமே கேட்ட விஷயம் சவுத் கொரியால வீடெல்லாம் எப்படி இருக்கும், நீங்க இருக்க வீடை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் சொன்னதுலயே தெரிஞ்சிருக்கும் நான் இன்னைக்கு எதை பத்தி போட போறேன்ட்டு. வீடியோ ஹோம் டூர் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க வந்து சவுத் கொரியால ஜிம்புங்கிற பிளேஸ்ல இருக்கோம். ஜிம்பு வந்து ரொம்ப சின்ன சிட்டி தான் சவுத் கொரியால, பட் ரொம்ப அழகான சிட்டியும் கூட. ஜிம்பு மட்டும் இல்லாம சவுத் கொரியாவே வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப சேஃப்டியான பிளேஸ். நைட் 12 o'clock கூட வெளியே போலாம். நாங்க வந்து அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கோம், 13th floorல. நான் 13th floorல என்ட்ரு ஆனோடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாக்குற வியூனா இந்த வியூ தான். இது வந்து அபார்ட்மெண்டோட ஃப்ரண்ட் வியூ. சவுத் கொரியாவில் இருக்க எல்லா வீடுகளுமே ரொம்ப அழகாக தான் இருக்கும். நம்மளோட இந்தியன் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோடனே கிச்சன் தான் இருக்கும். சவுத் கொரியாவில் இருக்க மேக்ஸிமம் வீடுகளில் வந்துட்டு என்ட்ரு ஆனோடனே ஃப்ரண்ட்லேயே தான் கிச்சன் இருக்கும். சவுத் கொரியாவில் வந்து கிச்சனில் கேஸ் ஸ்டவ் நார்மலாகவே ஓனர்ஸே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. வாடகை வீடாக இருந்தால், ஃபர்னிஷ்டு வீடாக இருந்தாலும் சரி, அன்ஃபர்னிஷ்டு வீடாக இருந்தாலும் சரி, ஓனர்ஸே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம வாங்கி வைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. கிச்சனில் சிங்க் வந்து எப்பயுமே ரொம்ப பெருசாக தான் இருக்கும். இந்த கிச்சனில் வந்து 2 டபுள் சிங்காக கொடுத்துருக்காங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரே சிங்காக ரொம்ப பெருசாக கொடுப்பாங்க. கொரியாவில் இருக்க மேக்ஸிமம் வீடுகளில் வந்து சிங்க் பெருசாக தான் இருக்கும். சிங்கில் வந்துட்டு வேஸ்ட் எல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிரும். அதை ரிமூவ் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. கொரியாவில் அதுக்கு தான் இந்த ப்ரொவிஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்குள்ளே இருக்க பிளாஸ்டிக்கில் வந்து எல்லா வேஸ்ட்டும் கலெக்ட் ஆயிரும். நம்ம இந்த பிளாஸ்டிக்கை எடுத்துட்டு அதுலேருந்து வேஸ்ட் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷ்டு வீடு சவுத் கொரியாவில். அதனால வந்துட்டு ஓனரே ஃப்ரிட்ஜு, அவன், பெட்டு, சோஃபா, வாஷிங் மிஷின், டிவி எல்லாமே வந்து ஓனரே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. கிச்சன் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்னது. அதனால வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட்காக நாங்களே ஒரு டேபிள் போட்டு அதில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் எங்களுக்கு தேவையான திங்ஸ்க்கெல்லாம். நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 BHK வீடு தான். பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்தே தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்ரூம். டப்பு வந்து சவுத் கொரியாவில் இருக்க மேக்ஸிமம் வீடுகளில் வந்து டப்பு கம்பல்சரியாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, டாய்லெட்டில் வந்து டாய்லெட் பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களான்ட்டு. ஆமாங்க, கண்டிப்பாக. கொரியாவில் வந்து ரொம்ப குளிர் கிளைமேட், அதனால கண்டிப்பாக டாய்லெட் பேப்பர்ஸ் தான். இதாங்க ஹால். எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீட்டில் வந்துட்டு டோட்டலாக தலையிலாதாங்க இருக்குது. நிறைய வீடுகளில் சவுத் கொரியாவில் வந்து என்ட்ரானோனுமே கிச்சன், அதுக்கப்புறம் தான் ஹாலெல்லாம் இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு லிவிங் கம் கிச்சனாக இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் மட்டும் தலையிலாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணேன், டிவி, சோஃபா, பெட்டெல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பெட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்களோட பெட்டு. என் ஹஸ்பண்ட் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே வச்சுருந்தனால நாங்கள் அதை அப்படியே சேஃபாக ஹாலில் வச்சுருக்கோம். இப்போ இந்த புத்தர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான புத்தர். நான் வேணால் என் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கின ஒரு பொருள்னால் இதுதான். இந்த புத்தர் பொம்மை பார்த்திங்கன்னா வந்து சோலார் பவர் இருந்தால் மட்டும்தான் தலையாட்டும், இல்லைன்னா தலையாட்டாது. இந்த ஒயர் பை பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்தியாவில் மட்டும்தாங்க கிடைக்கும். நான் இது வந்து இந்தியாவிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது எனக்காக வந்து என் தாய்மாமா ஒய்ஃப் வந்து ஸ்பெஷலாக பின்னி கொடுத்தாங்க சவுத் கொரியா போகிறேன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து என்னோட ஒர்க் ஸ்டேஷன். இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் நான் அப்படியே தான் வச்சுருந்தேன், அன்பேக் பண்ணலை. ஏன் அன்பேக் பண்ணலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். இது வந்து பால்கனி. எனக்கு வந்து இந்த வியூ ரொம்ப பிடிக்குங்க. இங்கேருந்து பார்த்தா ஹோல் சிட்டியே வந்து நியர்பை தெரியும்.
சவுத் கொரியாவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த வேஸ்ட் டிஸ்போசல் தான். ஏன்னு கேட்குறீங்களா, ரொம்ப ப்ராப்பராக நீட்டாக பண்ணுவாங்க எல்லாருமே. வேஸ்ட் டிஸ்போசலுக்கு வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே வந்து ஒரு ஷெட்டு போட்டிருப்பாங்க தனியாக. வேஸ்ட் டிஸ்போசல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளாஸ் பாட்டில்னா தனி, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்னா தனி, எல்லாத்துக்குமே இது மாதிரி தனித்தனியாக ஒரு கவர் இருக்கும். அதுக்குள்ளே கொண்டு வந்து போட்டுறணும். கவர்மெண்ட்லேருந்து வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. தனித்தனியாக தான் கலெக்ட் பண்ணிட்டும் போவாங்க. இப்போ மார்னிங் 8:30 ஜிம்புவில் வந்துட்டு வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே இப்படி தான் இருக்கும். நாங்கள் வந்து வீடு காலி பண்ணுறோம். இன்னையோட பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்தேன். இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த திங்ஸுமே அதனால தான் நான் வந்து அன்பேக் பண்ணலை. இந்த வீட்டில் தான் நாங்கள் 1 இயராக இருந்தோம். கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. சரி, வீடும் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுறோம். இந்த வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப நிறையா நல்ல மெமரிஸ் இருக்குது. நான் வந்து கல்யாணம் ஆகிட்டு வந்து எங்கள் லைஃபே நாங்கள் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். சொல்லப்போனால் இந்தியாவில் கல்யாணம் ஆனோடனே ஒரு 20 days தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கொரியா வந்தாச்சு. நாங்கள் கொரியாவில் வந்து ரூல்ஸே இருக்கும், வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஃபைனலாக நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணும்போது ரொம்ப அப்படியே சென்டிமெண்டலாக இருந்துச்சு. என்னடா காலி பண்ணுறோமே, 1 year போனதே பெருசாக தெரிலையேன்னு சொல்லிட்டு. பட் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். ஃபைனல் திங்ஸும் பேக் பண்ணிட்டோம். எடுத்துகிட்டு வந்து காரில் வச்சுட்டு தான் நான் க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். சவுத் கொரியாலேயே வந்துட்டு நாங்கள் வேறு சிட்டி மாறுறோம் இப்போ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் புது சிட்டி புது வீட்டிலேருந்து மீட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.